பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட பேசி ஜெபிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காலை நேரங்களில் கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை பலப்படுத்தி உங்களை நடத்தி கொண்டிருக்கிறாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கெர்ச்சித்து சத்தமிட்டு வானமும் பூமி எல்லாவற்றையும் அதிரும்படி கர்த்தர் செய்வார். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருப்பார். யாருங்க உங்களுக்கு அடைக்கலம்? யாருங்க உங்களுக்கு கோட்டை? யாருங்க உங்களுக்கு பாதுகாப்பு? யாருங்க உங்களை வழிநடத்திக்கிட்டு இருக்கிறாரு? கர்த்தர் தானங்க. ஆண்டவர் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வானமும் பூமியும் அதிர்ந்து போனாலும், என்ன நடந்தாலும், உங்களை சுற்றிலும் பல பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பாய் கர்த்தர் இருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு அரணான கோட்டையாக இருப்பார். உங்களுக்கு அவர் அடைக்கலமாக இருப்பார். அவருடைய ஜனமாக இருங்க, அவருடைய பிள்ளைகளாக இருங்க. அவரை நேசித்து, அவரை துதித்து, அவரை பாடி, அவரை கனப்படுத்தி, அவரை உயர்த்தி, அவருடைய பாதத்தில் அவரோடு கூட வாழ்கிற அனுபவம் உள்ளவர்களாக நீங்கள் நிற்பீர்களானால், நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்தி கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவரை பிடித்து கொள்ளுங்க, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்க. என்னவே வந்தாலும், பூமியும் அதனுடைய எல்லாமே அதிர்ந்து, வானமும் பூமியும் அதிர்ந்து போனாலும் அவருடைய ஜனத்திற்கு அவர் பாதுகாப்பாக இருந்து, அவர்களுக்கு கோட்டையாக இருந்து கர்த்தர் அவர்களை நடத்துவார். ஆகையினால அவருக்கு பயந்து நடந்து கொள்ளுங்க, அவருடைய ஜனங்களாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, என்ன நடந்தாலும், எது அழிந்து போனாலும், என்னவானாலும், உம்முடைய ஜனங்களுக்கு நீர் அடைக்கலமாய், நீர் கோட்டையாய், நீர் துர்கமாய், நீர் பாதுகாப்பாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து கர்த்தர் கனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ரக்கானாமா தூட்டாந்தாலாமா சியாந்தாரா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதிங்க, நடத்துங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்க. ஆசீர்வதியும், மூடி மறைத்து நடத்தும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்கு அரணும் கோட்டையுமா இருந்து உங்களை நடத்துவார். ஆமென், ஆமென்.